சத்தான உணவுகளையும் ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளையும் அதிக அளவுனால உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த உணவு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறது. அதாவது உணவுன்றது ஒரு குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் நடந்தா மட்டும்தான் வந்து அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இந்த ரியாக்ஷன் பாருங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம எடுத்துக்கிற அந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜன் மூலக்கூறுகளோட ரியாக்ஷன் நடந்துதான் உங்களுக்கு வந்து எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்ப நம்ம அதிக அளவுல வந்து குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டா கூட கம்மியான அளவு ஆக்சிஜன் இருந்தா அந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ஷன் நடக்கிறது வந்து கம்மியா தான் இருக்கும். அப்ப பேலன்ஸ் இருக்கிற உணவு வந்து உணவு சத்து பொருட்கள் அனைத்தும் கழிவா தான் வெளியே போகும். ஸோ எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுற அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கம்மியா தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கம்மியா எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து ரொம்ப வீக்காகவும் ரொம்ப டயர்டாகவும் ஸ்டாமினா ரொம்ப கம்மியாகவும் நம்ம ஃபீல் ஆகுறோம். ஸோ நம்ம உடம்புல அதிக அளவு எனர்ஜியாகவும் ரொம்ப பிரிஸ்டா வந்து ஃபீல் பண்றதுக்கு இந்த ஆக்சிஜன் இன்டேக்கும் வந்து ரொம்ப முக்கியமான பங்கா இருக்கு.